அப்பாவை உண்மையாக அனுபவிக்கிற அந்த அனுபவம். அப்பா, எங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அதை விட மேலான ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கு இவர்கள் அனுபவிப்பார்களாக. அந்த அனுபவமாய் அது மாறுவதாக கிருபை கொடுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய அன்புக்குள்ள மூடி மறைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவின் பிறப்பு இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த அளவுக்கு அனுபவத்துக்குள்ள அனுபவிக்கணும். சும்மா கிறிஸ்மஸ் அப்படின்ற காரியம் இல்லை. இது எப்படி இருக்கணும்? ஒரு அனுபவமா மாறணும். குழந்தை பிறந்த உடனே அப்படியே எத்தனை பேருக்கு சொல்லுவோம், என் மகளுக்கு குழந்தை பிறந்துட்டு, என் மகனுக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா சொல்லுவோமா இல்லையா? அப்போ கிறிஸ்மஸை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி அனுபவமா, நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமா அதை மாற்றிக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும். சும்மா கிறிஸ்மஸ் இல்லைல்ல, இது ஒரு புதிய விடியல். கிறிஸ்து வருகையின் காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம நிறைய நாள் என்ன பண்ணிட்டோம்? கிறிஸ்மஸை. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? வருகை நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். புதிய விடியல் நமக்கெல்லாம் இது எப்படி உள்ள கிறிஸ்மஸா இருக்கணும்னா, ஒரு புதிய விடியலுக்கான ஒரு கிறிஸ்மஸா இருக்கணும். புதிய விடியல் என்பது ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது நடக்கும் ஒரு புதிய தொடக்கம் அல்ல. இயேசுவின் பிறப்பின் வழியாக நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள், இந்த காரியங்கள், இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? பயணிக்க போறோம். 2024 ஆண்டு என்ன பண்ண போகுது? முடிய போகுது. 2025 புதிய விடியலுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பயணம் செய்ய போறோம். ஒரு வாழ்க்கை பயணத்துல ஒரு புதிய விடியலுக்குள்ள என்ன பண்ண போறோம்? பயணிக்க போகிறோம். இந்த பயணம் எப்படி இருக்கணும்? தேவதூதன் அவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கு இல்ல. 2வது அதிகாரம் லூக்கால வாசித்தாங்க. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சொல்லுங்க எல்லாரும், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்படிதானே இருக்கு. என்ன வசனம் இருக்கு சொல்லுங்க? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யார் சொல்றா? தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொல்றாரு இல்ல. இப்ப பாருங்க, மனித வரலாற்றில் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இது உலகமே நேற்றாக ஒரு முஸ்லீம் பையன் என்கிட்ட வந்து பேசும்போது அதான் சொன்னான், எனக்கு எல்லாரும் கடவுள். நான் சொன்னேன், எல்லாரும் எல்லாம் கடவுள்னு சொல்ல, இந்த இந்தியாவையே யார் தான் ஆட்சி செய்யறா? ஒரே ஒருத்தர் மோடி ஆட்சி செய்யறாரு. அப்ப இந்த உலகத்தையே யார் தான் ஆட்சி செய்ய முடியும்? ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்? ஆட்சி செய்ய முடியும். அதுவும் இந்த உலகத்துல உள்ள உங்களுடைய எல்லா தெய்வத்துக்கும் பிறந்த நாள்லாம் என்ன பண்றது இல்லை. எந்த கடவுளுக்காவது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்களா? சொல்லுங்களேன். ஆனா உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் பிறப்பு அப்படிதானே? அனுபவிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கடவுளுடைய பிறப்பு. எத்தனையோ தெய்வங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வழிபட்டு இருக்காங்க. யாருக்காவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? அப்போ ஒன்னே ஒண்ணு தெரியணும், உண்மையான அந்த கடவுளுடைய பிறந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்து உள்ளத்துல ஆண்டவர் பிறக்க வேண்டும். இது பிறந்த நாள் சும்மா நம்ம பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி உள்ள காரியங்கள் அல்ல. நம்மளுடைய பர்த்டே கொண்டாடுற மாதிரி உள்ள காரியங்கள் இது இல்ல. இது உண்மையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். மரியாள் எலிசபெத்தை போய் என்ன பண்றாங்க? வாழ்த்துறதுக்கு போறாங்க. அதானே இப்ப வாசிங்க. மரியாள் என்ன பண்ணாங்க? எலிசபெத்தை போய் வாழ்த்த போறாங்க. அந்த மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது வயிற்றில் இருந்த குழந்தை என்ன பண்ணிச்சான்? களிப்பாய் துள்ளிற்று.
அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான ஒரு காரியம் நம்ம உள்ளத்துல வரும்போதே அந்த உள்ளம் என்ன பண்ணணும்? துள்ளணும். மகிழ்ச்சியால என்ன பண்ணணும்? சும்மா சோர்ந்து போய் ஏதோ காலையில கரைச்சி வச்சுட்டாங்க, வர சொல்லியிருக்காங்கன்னு வந்து உட்கார்ற காரியங்கள் அல்ல. இது உள்ளம் என்ன பண்ணணும்? துள்ளக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் கர்ப்பத்துல இருக்கும் போது கூட அந்த சிசுவை கூட அது என்ன பண்ணும்? சாந்தித்து துள்ள வைக்கும். அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நான் சொல்ற வார்த்தைகள் மூலமாக என்ன ஆகும்? உங்களுக்குள்ள மகிழ்ச்சி அப்படியே உள்ளத்துல உள்ள அப்படியே ஒரு பெரிய ஒரு எழுச்சி, ஒரு குட் நியூஸ். இது இன்னைக்கே முடிஞ்சு போகிற ஒரு காரியம் அல்ல. நம்ம உள்ளத்துல தினமும் இதை நாம் ரசிக்கக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவமாக மாற்றக்கூடிய சில காரியங்கள். இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட 2 பேரும் சந்திக்கிறாங்க. அது அந்த வயிற்றில் உள்ள குழந்தை என்ன பண்ணுச்சு? துள்ள வைக்குது, அகமகிழ வைக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அது அகமகிழ்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு துள்ளி குதிக்க ஆயத்தமாய் இருப்பது. சத்தத்துடைய நாம் ஆண்டவருடைய இப்ப சத்தத்தை கேட்கிறீங்க. இப்ப உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள என்ன வரணும்? அந்த உற்சாகம் வரணும். சும்மா சோர்ந்து போய் ஏதோ ஒண்ணு இல்லை. அப்படி உற்சாகம் வந்தாதான் நீங்க அபிஷேகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? நிரப்பப்பட்டிருக்கீங்க. சும்மா ஏதோ ஒண்ணுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களுக்குள்ள யார் இல்லை? ஆவியானவர் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டும். உலகத்துல என்னதான் இருக்கு? உபத்திரவம் தான் இருக்கு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. உலகத்துல எல்லா பக்கமும் யாருக்குனாலும் என்னதான் இருக்கு? பிரச்சனை இருக்கு, உபத்திரவம் இருக்கு, சோர்வு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதிலேயே வாழ்ந்து மடிவதற்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கவில்லை. அதுக்காக உருவாக்கியிருக்காரு. இதுல என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை புத்தெழுச்சி வைக்கக்கூடிய ஒரு காரியம். மரியாள் கேட்கிறா. அவ சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒன்னாவது இந்த லூக்கா 1:46 அவ சொல்ற, என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துகிறது. அவளோட ஆத்மா என்ன பண்ணுது? முதல்ல உங்களுடைய ஆத்மா ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? நீங்க இப்படிதான் கேட்டுக்கணும். சும்மா கிறிஸ்துமஸ் சொல்ல வந்தாங்க, மரியாதை பத்தி சொல்ல வந்தாங்கன்ற காரியம் இல்லை. ஏன் ஆத்மா, எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? ஒரு பாயிண்ட் உங்களே கேட்டுக்கோங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. ஐயோ ஆண்டவரே, என் ஆத்மா என்ன மகிமைப்படுத்துதா? 2வது கேள்வி, என் ஆவி இரட்சகராகிய தேவனிடத்துல களி கூறுகிறது. அவளுடைய ஆவி என்ன பண்ணுதா? அப்படி களி கூறுது. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உற்சாகப்படுத்துகிற காரியங்கள். இன்னொன்று, மரியாளுக்கு தேவ வசனம் தெளிவாய் தெரிஞ்சது. தெளிவா தெரியலன்னா அவன் என்ன பண்ண மாட்டா? பயந்திருப்பா. ஐயோ, என்ன ஒரு கன்னிகை என்ன பண்ணாலும் கர்ப்பவதி ஆகிற காரியங்கள். அப்போ வசனம் அவளுக்கு என்ன பண்ணிருக்கு? தெளிவா தெரிஞ்சதுனால கர்த்தர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தும் போது ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலம் அவ என்ன பண்றா? ஆண்டவரை தெரிந்து கொள்றா. இப்ப என்ன சொல்றாங்க? கடவுளுடைய உண்மையான நிலைமையை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொண்டாட வேண்டும். ஆண்டவருடைய அந்த உண்மையான நிலையை என்ன பண்ணணும்? அறிஞ்சு கொண்டாடணும். அவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்து, உங்களுக்கு என்ன வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார்? இன்றைக்கு உங்களுக்கு என்ன வெளிப்பாடு? பேசும்போதே எல்லாருக்கும் ஒரே வார்த்தை வந்து டச் பண்ணாது. ஒருத்தருக்கும் ஒரு வார்த்தைகள் வந்து என்ன பண்ணும்? உள்ளத்தை தொடும். உங்களுக்கு என்ன வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார்? இதை நீங்க என்ன பண்ணணும்? உணர்ந்து கொண்டாட வேண்டும். இதை உணர்ந்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார்? அப்ப இன்னைக்கு பாருங்க, மனிதனாய் பிறந்த இயேசு நமக்கு நம்பிக்கையும் வாழ்வையும் தருகிற ஆண்டவர். நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க போறாரு, ஒரு வாழ்வை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில 3 அதிசயமான காரியங்கள் நடந்தது. எத்தனை காரியம் நடந்தது? ஒன்று பாத்தீங்கன்னா, இது நடக்கவே நடக்காது.
என்ன சொல்லுவாங்க, இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். இது நடக்காது. அவ அதான் கேட்கிறா. மரியாளின் கேள்வி என்ன? அதற்கு மரியா, இது எப்படி ஆகும்? How is it possible? இது எப்படி ஆகும்? இது நடக்காதே. அப்ப இது நடக்கவே நடக்காது. இது அசாத்தியம். இது நடக்க முடியாது உலகத்துல. அப்ப இது நடந்தது. ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை கேட்ட மரியாள் கலங்கியவளாக அந்த உள்ளத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கா? உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனால் அவளது கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம். அவளுக்கு பதில் கொடுத்துட்டாங்களா? அவ கேட்கிறா, இது எப்படி முடியும்? இது நடக்குமா? இப்படி ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்வளோ நாளும் நான் இதை என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, எனக்கு வருமானம் இல்லை, நான் இவ்வளவு சோர்வா இருக்கேன், என் கணவர் இப்படி ஒரு குடிகாரரா இருக்காரு. எத்தனை பேர் பெண்கள் அப்படி வருத்தப்பட்டு இருக்கிற காரியங்கள் உண்டு. இதை மாற்றணும். இல்ல மனைவி சோம்பேறியா உட்கார்ந்து வீட்டை என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க, சமைக்கிறதே கிடையாது சில மனைவிகள்லாம். இப்ப இது மாறுமா? இதுதான் என்னுடைய வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, இது நடக்குமா? நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம். யாரும் எதிர்பார்க்காத சில அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் இது எப்படியாகும் என்ற கேள்வி பல சூழ்நிலைகள்ல உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நீங்களே உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களோட பேசுங்க. சும்மா ஆலயத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே எழுப்பி போற காரியங்கள் அல்ல. உங்களை என்ன பண்ணணும், மறுசீரமைக்கிற காரியம். உங்களை அப்படியே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போற சில காரியங்கள் உண்டு. உங்களே நீங்க கேட்கணும், என் வாழ்க்கையில இது நடக்கலான்றவரே, இது நடக்குமா? அப்போ இதை உணர வைக்கிற ஒரு நற்செய்தி, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இந்த புதிய ஆண்டுல நான் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நடக்கணும். இது சாத்தியம், இது சாத்தியம் ஆகும். ஒரு பெண், ஒரு சின்ன ஒரு குழந்தை, காட்டு பகுதியில் அவங்க வீடு இருந்திருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா, டெய்லி ட்ரெயின் போகுமா, புகை வண்டி என்ன பண்ணிட்டே இருக்கு, போயிட்டே இருந்திருக்கு. இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிட்டே இருப்பாளாம், வெளியே நின்று பார்ப்பாளாம். அது ஃபாஸ்டா என்ன பண்ணிடும், கடந்து போயிடும். அவளோட ஆசை என்ன ஆசைன்னா, ஒரு நாளாவது இந்த ட்ரெயின் என்ன பண்ணணும், என் வீட்டு வாசல் கிட்ட இங்க நிக்கணும். நிற்கும் போது நான் என்ன பண்ணணும், இதை நான் முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலாம். அப்படியே டெய்லி அந்த ட்ரெயின் ஃபாஸ்டா போயிடும். ஆனா நிற்குமான்னு பார்ப்பாலாம், நிற்காது. ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, ஆசை நிறைவேறிச்சு. சிக்னல் கிடைக்காம ட்ரெயின் என்ன பண்ணிடுச்சு, அவள் வீட்டு வாசல்ல நின்றுடுச்சு. இப்போ அவளுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே என்ன பண்ணா, எழுப்பி போய் அங்கே போய் உள்ள ஏறி போய் இன்ஜினை பார்க்குறா, உள்ள சீட்டில் உட்காந்து பார்க்குறா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, ஏரோப்ளைனில்? திடீர்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் நிற்குதுன்னா இந்த கிராமமே என்ன பண்ணும், அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து, இல்லை ஃப்ளைட்டில் போகிறவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போய் நின்னோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க, நான் பாரு ஃப்ளைட்டில் போகிறேன்னு. அப்போ போகாதவங்க, பார்க்காதவங்களுக்கு சில காரியங்கள் இது நடக்காது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது, அது நடக்கும் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு, அந்த பிள்ளை அவ்வளோ எக்ஸைட்டாக ஆகிட்டா. உள்ள போயிட்டு எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டா, இது அவளுடைய அனுபவமாக மாறிவிட்டது. இதை அவன் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்காது அப்படின்ற காரியம் நீங்கள் போய் நடந்துட்டு ஃப்ளைட்டு ஏறல, பார்க்கல, ஆனால் பார்த்துட்டீங்க, ஏறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ண மாட்டீங்க, சாகிற வரைக்கும் அது மறக்குமா? இதுதான் ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாக மாற வேண்டும். எப்படி? எது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா, ஆண்டவர் பிறக்கிற அந்த பிறப்பின் நற்செய்தி என்னதான் இருக்கணும். எப்படி நம்ம ஒரு பெரிய மகிழ்ச்சி,
இல்லது ஒரு ஃபாரின் போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்குது, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு, இல்லது என்னவோ பெரிய 5 ஸ்டார்ன்றாங்க 7 ஸ்டார்ன்றாங்க, இந்த ஹோட்டலெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, அதில் போயிட்டு வருகிற அந்த அனுபவம் என்ன பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் மறக்க முடியாத ஒரு காரியம். ஆண்டவரோட பிறப்பு அதுக்கும் மேலங்க இந்த உலகமே தர முடியாத ஒரு சந்தோஷம். உலகத்தை பிரகாசிக்க வருகிற அந்த மெய்யான ஒளி, என்ன சொல்லுவோம் நம்ம, உலகத்துல பிரகாசிக்க வந்த அந்த மெய்யான ஒளி. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, எவ்வளவு பெரிய வெளிச்சம். இந்த ஆதியிலே வானம் எப்படி இருந்தது? இருளா இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அங்கு இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏசாயா 9 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, என் உள்ளத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு, என் வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும், இதெல்லாம் நீங்க அப்படி வாழ்க்கையில வாங்கி கொள்ளுங்க. அதுதான் சொல்றேன், அனுபவிக்கிற காரியம். எது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ அது நடக்கிற காரியங்கள். என் வீட்டுல சில இடத்துல, வீட்டுல நிறைய நேரம் லைட் போட்டிருப்போம், சில இடம் மட்டும் எப்படி இருக்கும், லைட் போட்டாலும் பேசுங்களேன் இருட்டா இருக்கும். அப்ப நம்ம உள்ளத்திலையும் சில இடத்துல என்ன இருக்கு, இருள் இருக்கும். அந்த இருள் போகணும்னா யார் தான் வரணும்? ஏசப்பா உள்ள வந்தா மட்டும்தான் அந்த இருள் போகும். அதனால எது நடக்காது நினைக்கிறோமோ, எது அசாத்தியம் நினைக்கிறோமோ அது சாத்தியமாகும். இன்னொன்னு imperfect become perfect. சில இது என்னதான் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டா. மனித வாழ்க்கை எப்படி வாழ்க்கை தான், குறைவுள்ள வாழ்க்கை. பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்போம், பெர்ஃபெக்டா இருக்காது. தமிழ்ல சொன்னா அபூர்ணம் பூர்ணமானது. பூர்ணமா இல்லை என் வாழ்க்கை, பரிபூர்ணமா இல்லை, அந்த மாதிரி சொல்ற காரியம். ஆனால் மெய்யாகவே நம் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர் இல்ல? அதுதான் யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் உண்டாகிறதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த வசனம் பாத்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமும் படம் வந்தேன்னு சொல்லி லூக்கா 3:4-5 பார்க்கும்போது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில பள்ளம் இருக்கு? இல்ல சிஸ்டர், பள்ளமே இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளத்தை என்ன பண்ணணும்? அதே பள்ளத்தையே வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. 24வது வருஷம் எப்படி இருந்ததோ அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பள்ளத்தை நிரப்ப போறீங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாசிங்க. விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம், நம்மளோட உள்ளத்துல வர்ற விசுவாசம். ஆண்டவரே, இந்த இடத்துல என் வாழ்க்கையில ஒரு பள்ளம் இருக்கு, இன்னும் 25வது வருடத்துக்குள்ள நான் போகும்போது எப்படி இருக்கணும்? அந்த பள்ளம் நிரப்பப்படணும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, இந்த இடத்துல வருமானம் இல்லை, இந்த இடத்துல இவ்வளவு கடன் பிரச்சனையில இருக்கிறோம், இவ்வளவு இடத்துல எனக்கு வியாதி இருக்கு, இந்த வியாதினால என்ன பண்றேன்? டாக்டர் கிட்ட போய் வீணா செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமேல் நான் புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. இதெல்லாம் நான் எப்படி ஆயிடணும்? டாக்டரையே போய் பார்க்க கூடாது, நான் சுகமா இருக்கணும். எவ்வளவு பேர் பாருங்க, வியாதி வியாதின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் பணத்தை விரயம் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் எந்த இடத்துல எல்லாம் அந்த பள்ளம் இருக்குதோ அது என்ன பண்ணப்படணும்? நிரப்பப்பட வேண்டும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிப்புல எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துல மார்க் கம்மியா இருக்கு, ஆண்டவரே இந்த இடம் என்ன பண்ணப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த சப்ஜெக்ட் எனக்கு என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிரப்பப்பட வேண்டும்.
எவ்வளவு நான் என்னதான் உட்காந்து வீட்டு வேலை செஞ்சாலும் என்னால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு. இல்ல நான் என்னுடைய பொழுது ஆண்டவரோட கழிக்கிறேன்னா இல்லது டிவியும் போன்லயும் உட்கார்ந்து கழிச்சிட்டு இருக்கேன்னா? குறைவுகள். மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிங்க, இது எதுக்காக மெசேஜை கேட்கணும்னா, இதெல்லாம் ஆண்டவரோட வார்த்தை வரும்போது உங்களுடைய குறைவு உடனே உங்க மனசுல என்ன பண்ணிடணும், அப்படியே வந்துடணும். ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்துல குறைவு இருக்கு, நிறைவாக்க போறேன்னு சொல்றீங்க. இதுதான் விசுவாசம். வார்த்தை வரும்போது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் அப்படியே சோம்பலா ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை போயிட்டு வந்துட்டோன்ற காரியங்கள் அல்ல. அப்படி வந்திருக்கீங்களா? இல்ல வார்த்தை ஏதாவது கொடுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என்னோட பேசுங்க, யாரோ செய்தி கொடுக்க வராங்க? ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அது வேற இருக்க வேண்டும். தேவையில்லாத களைகளை, ஒரு செடி இருக்குன்னா சுத்தி வேற ஏதாவது தேவையில்லாத செடி இருந்தா அதை என்ன பண்ணிடும், அதோட சத்தெல்லாம் அது உரிச்சிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணிடணும், ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாத களைகளை பிடுங்கி வெளியே எரிஞ்சி அழகா கிளை நறுக்கப்பட்டவர்களாய், அப்பதான் புதுசா என்ன பண்ணுவோம், மழை பெய்து நல்லா நம்ம செடியை என்ன பண்ணுவோம், அழகா கட் பண்ணி விட்டு அதை என்ன பண்ணுவோம், அழகா தழுத்து பூ பூக்கும் அல்லது காய் காய்க்கும். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பூ பூக்கிறத காய் காய்க்கிறத மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டும். அதான் அடுத்தது, தூய்மையற்றது தூய்மையானது. மூணாவது பாயிண்ட், தூய்மையற்றது தூய்மையானது. நம்ம மண்ணு பியூர் கிடையாது, இம்பியூர் பிகம் பியூர். நம்ம தூய்மையற்றவங்க தான், பாவிகள் தான். ஆனா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உள்ளத்துல தூய்மை வந்தா மட்டும்தான் ஆண்டவர் உள்ள என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படியே உட்கார்ந்துட்டு நான் நல்லாதான் இருக்கேன் சிஸ்டர், யாரோட வம்பு தும்புக்கும் என்ன பண்ண மாட்டேன், போவே மாட்டேன், எனக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையே வேண்டாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, செல்ஃபிஷா. ஒரு கிணத்துல ஒரு தவளை இருக்குதான், கிணத்து தவளை, அதுக்கு என்ன தெரியாது வெளி உலகம். அந்த கிணத்துல தண்ணி எடுக்க வர்ற பெண்களோட பேச்சு பிளஸ் அவங்க போடுற அந்த குடம், இது மட்டும் தான் அதுக்கு என்ன பண்ணும் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஒரு மழை காலம் வரும்போது ஒரு ஏரியில் உள்ள தவளை என்ன பண்ணிச்சு, இந்த கிணத்துக்குள்ள வந்துடுச்சு. வந்து அது சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, கொஞ்ச நாள் என்ன பண்றேன், உன்னோட இந்த கிணத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே சரி அப்படின்னு ஒத்துக்கிச்சு இந்த கிணத்து தவளை. உடனே ஒரு கேள்வி கேட்குது ஒரு நாள் அந்த தவளையை பார்த்து, என்ன ஏரி எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஒரு குதி குதிச்சு என்ன பண்ணிச்சான், இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படி கேட்டுச்சான். ஐயோ அது ரொம்ப பெருசு அப்படின்னு. உடனே இன்னொரு டைம் பண்ணிச்சு கேட்டுச்சான், இவ்வளோ பெருசு இருக்குமா அப்போ அப்படின்னு. இல்லை அது எப்படிலாம் இல்லை, அது ரொம்ப பெருசு. ஆனால் இந்த தவளை என்ன பண்ணல, நம்பல. நீ பொய் சொல்ற, ஏன்னா அதுக்கு வேற உலகமே தெரியாது. அதனால அது சொன்னதையும் அது என்ன பண்ணல, நம்பல. அநேக நேரம் நம்மளும் அப்படிதான், எதை சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், கிணத்து தவளை மாதிரி உட்காந்துட்டு என்னத்தையும் ஒன்று மெசேஜ் என்ன பண்றாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. உண்மையிலே நமக்கு ஒரு விடிவு காலம் வருமா, புதிய விடியலுக்குள்ள போவோமா, போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நடக்குமா, நடக்கும்னு சொல்றேன். நான் தூய்மை ஆவனா, ஆவன்னு சொல்றேன். எனக்குள்ள பெர்ஃபெக்ட் இருக்கான்னு இருக்கு. இதெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. இந்த தவளை அப்படிதான், நீ போய் சொல்ற, நீ இதெல்லாம் எப்படி சிஸ்டர் மாறும்? என் வாழ்க்கை 30 வருஷமா 35 வருஷமா 20 வருஷமா 15 வருஷமா நான் இப்படிதான் இருக்கேன். இது மாறுமா? மாறாது. அந்த கிணத்து தவளை மாதிரி உலகமே என்ன பண்ணாது, தெரியாது.
என்னதான் வந்து பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. இயேசுவானவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண போறதில்லை, கேட்க போறதில்லை. பொய் சொல்றீங்க. ரொம்ப நாளா இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா பாஸ்டரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. பரலோகம்னு ஒண்ணு இருக்கா, நரகம்னு ஒண்ணு இருக்குதா? நம்ப போறதில்லை. கிணத்து தவளைங்க. கடவுளை யாரும் என்ன பண்ணதில்லை, பார்த்தது இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என்ன சொன்னாலும் என்ன பண்ணல. இந்த தவளை வந்து நம்பாத மாதிரி. உடனே இந்த தவளை சொல்லிடுச்சு, நீ வா, நான் உன்னை வேணா என்ன பண்றேன், கூட்டிட்டு போறேன். அந்த ஏரியை காட்டுறதுக்கு நான் என்ன பண்றேன். இந்த தவளை சொல்லிடுச்சு, ஐயோ நான் வரல, நான் இந்த கணத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், வர மாட்டேன். எனக்கு இதுவே எப்படி இருக்கு, சுகமா இருக்கு. இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கு, நிம்மதியா இருக்கு. நான் பாட்டு காலையில எழுப்பினேன்னா, பல்லு தேய்ச்சேன்னா, சாப்பிட்டேன்னா, நல்லா உட்காந்து டிவி பார்த்தேன்னா, நீ என்ன சர்ச்சை கூப்பிட்டு இருக்க, எல்லாம் என்னால எனக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்படிதானே? எத்தனை பேர் இன்னைக்கு வரல உங்களுக்கே தெரியும். சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ சின்ன குரூப் இல்லை, யார் வரலன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அதுதான் கிணத்து தவளைங்க. சொல்லுங்க, கதை நல்லா சொன்னாங்க. நீங்கெல்லாம் யாரு ஏரியை வந்து பார்க்க வாங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க. இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா என்ன பண்ண முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த தவளை சொல்லிடுச்சு, நீ போய் சொல்ற, நீ என்ன பண்ண, உன் ஏரிக்கே நீ போனாலாம் வர முடியாது. அப்படிதான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வரப்போகிறார்னு சொன்னாலும் என்ன பண்றது இல்லை. இயேசு பிறக்க போறார்ன்ற செய்தி முதல்ல யாருக்குங்க சொல்லப்பட்டுச்சு, யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் யாருக்கு சொன்னாங்க? மேய்ப்பர்கள். சாதாரண காட்டுல அப்போ உள்ள மேய்ப்பர்கள்லாம் வீடுலாம் கிடையாது. நான் இப்போ பீகார் போகும்போது கூட பார்த்தேன், ஒரு மேய்ப்பர் அப்படி ஒரு கோல்ல நல்ல அவருக்கு வேண்டிய உணவு ஆகாரத்தை எல்லாம் இப்படி தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய ஆட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மேய்ச்சிட்டு போனாரு. எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. எந்த பக்கம் புல்வெளி இருக்கோ அந்த மலையில என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேய்ச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிற காரியம். எங்க உட்கார்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்தை வச்சு அந்த வச்சிருக்கிற அரிசியை பருப்பை போட்டு ஏதோ சமைச்சு இல்லை ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு அதுல மேய்ச்சலை பார்த்துட்டு இப்படிதான் மேய்ப்பர்கள் கூட்டம் இருக்கும். திரும்பி எப்போ வீட்டுக்கு போவாங்கன்னுலாம் தெரியாது. சும்மா ஒரு ஆடு 2 ஆடு. இப்ப நீங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி காரியங்கள் அல்ல அது. அது பெரிய ஒரு 100 ஆடு 200 ஆடை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி மலையா ஏறி எங்க மேய்ச்சல் இருக்கும். ஏன்னா 100 ஆடுக்கு என்ன பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து சாப்பாடு போட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேய்ச்சல்ல இங்க புல்வெளி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மலையில போனா இன்னைக்கு புல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடோடையே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்ணப்பட்டுச்சு, நற்செய்தி சொல்லப்பட்டது. அதனால நீங்க நினைக்கலாம், நம்ம ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன சபையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்படுது, ஒரு நற்செய்தி. உங்கள் உள்ளம் தூய்மையாக வேண்டும். உள்ளத்துல எப்படி இருக்கணும், தூய்மையாக வேண்டும். எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. பாடலாமா? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. பாடுங்களேன், எல்லாரும் பாடுங்களேன். நடக்க சொல்லி தாரும் நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. நடக்க சொல்லி தாரும்
இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித் தாரும். இயேசுவே இயேசுவே. சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்த உடனே என்ன பண்ண தெரியாது, நடக்க தெரியாது. இப்போ ஒரு மாடு ஒரு ஏதாவது அனிமல்ஸ் குட்டி போட்டுச்சுன்னா எவ்வளவு நேரத்துல, கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிரும், துள்ளி குதிச்சு எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிரும். ஆனா மனுஷனை மட்டும் கடவுள் இப்படி வைக்கல, பறந்த உடனே அப்படி கொஞ்ச நேரத்துல துள்ளி குதிச்சு நடக்க வைக்கல, பழக்கி விட வேணும், பழக்கணும், உட்கார பழக்கணும், தலையை பிடிச்சி அதை நிக்கிறதுக்கு பழக்கணும், திரும்ப அதை நிக்கிறதுக்கு ஸ்டெப் போட சொல்லி கொடுக்கணும், திரும்ப நம்ம கை பிடிச்சி நடக்க பழகி கொடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நடக்க சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்லை, அதை பழகி கொடுக்க ஆட்கள் இல்லை. தனித்து செல்ல முடியாம அப்படின்னு விழுந்து விழுந்து கிடக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் தனியா என்ன பண்ணணும், உம்முடைய கரத்தை பிடிச்சிட்டு. அதனாலதான் இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குதே, இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குதே, அருள் நிறைந்து ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, அருள் நிறைந்து ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லித் தாரும். இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித் தாரும். இயேசுவே இயேசுவே. ஒரு துறவி கிட்ட சீடர்களா சேர்வதற்காக 4 பேர் போயிருக்காங்க. துறவி கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, 4 பேர் சீடரா. சீடனா வேணும்னா என்ன வேணும், பொறுமை ரொம்ப வேணும். சீடனா இருக்கணும்னா என்ன வேணும், இப்போ யாரு, அப்ப இவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, யார் ஒரு நாள் முழுவதும் பேசாம இருக்கீங்களோ அவன் தான் எனக்கு என்னவாக முடியும், சீடனாக முடியும்னு 4 பேரையும் ஒரு ரூம்ல போட்டாச்சு. 4 பேரையும் ரூம்ல போட்டு அடைச்சாச்சு. 4 பேரும் பகல்ல ஃபுல்லா பேசாம இருந்துட்டாங்க. உடனே நைட் ஆயிருக்கு. லைட் என்ன ஆயிருக்கு, இந்த கேண்டிலோ அந்த லைட்டு அது மங்கி எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே முதல் நபர் சொல்லியிருக்கான், விளக்குல எண்ணெய் குறைஞ்சிட்டு நினைக்கிறேன், என்ன பண்ணு, யாராவது அதுல எண்ணெய் ஊத்துங்க. முதல் நபர் பேசிட்டாரா? 2வது நபர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் முழுசா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மறந்துட்டியா? 2வது நபருக்கு சொல்லியிருக்காரு. 3வது நபர் சொல்லியிருக்கிறாரு, 2 பேரும் முட்டாள் போல என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. 4வது நபர் சொல்லியிருக்காரு, அப்பாடா நான் மட்டும்தான் என்ன பண்ணல, பேசல. நிறைய நேரம் மற்றவர்கள் அப்படியே குறை சொல்லி நாமும் குறைவுபட்டவர்களாக அந்த நிறைவான வாழ்க்கையை பெற முடியாமல் ஆண்டவருடைய சீஷனாய் மாறுவதற்கான தகுதியை ஏதோ ஒரு சில காரியத்திற்காக இழந்து விட்டு வரப்போகிற ஆசீர்வாதத்தை இந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தையின் மூலமாக இழந்து நிற்கிற காரியங்கள் உணருங்க. இயேசுவை எப்படி உணர சொன்னனோ அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன காரியங்களையும் உணர்ந்தீங்கன்னா, ஐயோ நம்ம 4 பேரையும் எப்படி பேசாம இருந்தாங்க, பகல் ஃபுல்லா பேசாம இருந்துட்டாங்க. சின்ன சின்ன வார்த்தை அவங்களால என்ன பண்ண முடியல, பேசாம. நம்ம மனித வாழ்க்கை இப்படிதான் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி போகிற காரியத்துல இருந்து நம்மளை விலக்கி வைத்துக் கொண்டு இருக்கிற காரியம். நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், ஆண்டவருக்காக செய்தி கொடுக்கிறேன், பாட்டு பாடுறேன், வர்ஷிப் பண்றேன், ஆலயத்துல வந்து இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன பண்ண, ஆண்டவரை விட்டு அவருக்கு சீஷனாய் ஆக முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் நம்மை தூரமாய் நிற்க வைக்கிற காரியங்கள் உண்டு. ஆண்டவர் உள்ளத்துல பிறந்தாருன்றதை அனுபவிக்கிற மாதிரி ஆண்டவரோட சீஷனா மாறுவதற்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியங்கள், தூய்மையான காரியங்கள், பெர்ஃபெக்டான காரியங்கள், நடக்காது, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அசாத்தியமான காரியங்கள், இதெல்லாம் சாத்தியமாக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில. பெற்றுக்கொள்ளுங்க, கிடைக்கும் போது பெற்றுக்கொள்ளுங்க. அதனாலதான் எரேமியா 31
முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டேன். கடலின் ஆழத்துல என்ன பண்ணிட்டேன்? போட்டுட்டேன். இன்னைக்கு அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுப்புங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா கிருபை கொடுங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே பயப்படாதபடிக்கு அப்பா, கலங்காதபடிக்கு நீர் தான் எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அப்பா நாங்கள் இந்த வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலத்தை நாங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறவர்களாக ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. அப்பா எங்களுடைய எண்ணம் எல்லா ஏக்கம் எல்லாம் உங்களுடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எல்லாம் சொல்லுங்க. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை கேட்டுக்கொண்டு மூடியேன், என்னை பாதுகாக்கிறீர். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், உங்கள் மேல் அசைவாட விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆவி ஆனல் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகங்கள் நிரப்பப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே உங்களை முழுவதுமாக மூடுவதாக. ஆண்டவரே உடைய பிறப்பை கொண்டாடு